அந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அது மேக்ஸ் தான். அதை பார்த்து எல்லாருக்கும் பயமா இருக்கும், ஈவன் எனக்கு கூட தான். பட் இப்போ அது இல்லை. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது எல்லாரும் நினைக்கிறாங்க அது ஒரு ஸ்பெஷல், நான் என்னாலலாம் அது முடியாது, ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. அவங்களுடைய மைண்ட் செட் தான் ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா இல்ல கஷ்டமா அப்படிங்கிறது முடிவெடுக்குது. நீங்க ஈஸின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஹிஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏன் உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியுது? ஏன்னா அதை நீங்க திருப்பி திருப்பி படிச்சா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு அதுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற அந்த இது உங்களுக்கு இருக்கு, புரிஞ்சுக்கிற இது இருக்கு. இதே நீங்க மேக்ஸ்னா ஒரு வேளை போய் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கு. உங்களுக்கு இதுக்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கணுமா, இதெல்லாம் நம்ம ஒரு டவுட் இல்லை, நம்ம அப்புறமா கிளியர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். மேக்ஸ்னா நீங்க வந்து ஒரு டைம் படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சுட்டு திருப்பி திருப்பி படிக்கிறதுங்கிற அவசியம் வராது. இதுலயும் இப்ப நான் காட்டுற 6 சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்னா வேற எந்த சப்ஜெக்ட் எடுத்தா கூட உங்களுக்கு அது வந்து படிச்ச டைம் ஆயிடும். பட் நீங்க அது திருப்பி திருப்பி படிச்சாதான் உங்களால அது ஞாபகம் இருக்கும், இல்லை மறந்து போயிடும். இப்ப சொல்லுங்க எது ஈஸி, இந்த 6 சப்ஜெக்டா மேக்ஸ் தானே? ஸோ இன்னைக்கு நான் சொல்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பேசிக் நாலேஜ் ஆஃப் மேக்ஸ். மேக்ஸ் ஈஸியா இருக்கணும் அப்படின்னா நீங்க அதோட பேசிக் நாலேஜை கத்துக்கணும். நீங்க வந்து இப்போ நான் சொல்றேன், அது டேபிள்ஸ் உங்களுக்கு 1 to 20 தெரிஞ்சிருக்கணும், அது ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருக்கணும், ஃப்ராக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் தெரிஞ்சிருக்கணும், சிம்பிளிஃபிகேஷன், மோட் மாஸ் தெரிஞ்சிருக்கணும், கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட் ஃபார்முலாஸ், கம்பேரிங் குவான்டிட்டிஸ். இந்த எல்லாமே உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் படிக்க முடியும் மேக்ஸை. அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நோட் புக் போட்டு அதை எழுதி வச்சுக்கணும் நீங்கள் இல்லை. அண்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா உங்களுக்கு படிக்க முடியாது சொந்தமாக அப்படின்னா உங்களுக்கு இது கூட அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு யூடியூப்ல. ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் தனியாக ஃபார்முலா புக்குங்கிறது எழுதி வச்சுக்கோங்க, அது எப்பவுமே உங்களுக்கு தேவையாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபார்முலா இஸ் கீ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும். ஃபார்முலாவும் நல்லா இது பண்ணுங்க, யூ ஆர் த பெஸ்ட். நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சும்மா ஒன்றும் சொல்லலை அவங்க. நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மேக்ஸோட ஃபார்முலாஸை இது பண்ண பார்க்குறாங்க, அதாவது மெமரைஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படி பண்ணணும்னா நோ யூஸ். நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன்னா அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மெமரைஸ் பண்ணுறத விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் உங்களால் எதையுமே உங்களால் செய்ய முடியும் உங்களால் மேக்ஸில். நம்பர் 3, ப்ராக்டிஸ் முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸுக்கு அதிக டைம் கொடுக்காதவங்களும் அதிக டைம் கொடுக்குறவங்களும் மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நல்லா படிப்பாங்க. அதிக டைம் கொடுக்கலன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் நல்லா படிக்கலாம், மேக்ஸ் உங்களால் சுத்தமாக படிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு டைம் 2 டைம் உங்களுக்கு 3 டைம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன்சர் வரதுக்கும், கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து எதையாவது ஒரு டைம் ஆன்சர் கிடச்சிடும். இதனால நீங்கள் மேக்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து எனக்கு எங்கப்பா கேள்வி கிடைக்க போகுது எல்லாத்துக்கும் நினைச்சிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கு இல்லை எக்ஸாம்பிளர் புக்கு ஈகி எங்கே உங்கள் கடையில் இருக்க லைப்ரரி அங்கே இடத்துலலாம் கூட அவைலபிளாக இருக்குது. மேக்ஸ் எக்ஸாம்பிளர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இதில் இருக்க சம்மெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் இதில் இப்படி தான் நீங்கள் மேக்ஸை படிக்கணும், ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் ஈஸினா அப்படி உங்களுக்கு கிடச்சுன்னா மேக்ஸ் இஸ் ஈஸி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.